எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் மூக்குத்தி அவரை தாங்க அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ஆடி மாதம் போட்ட விதைகளில் இந்த மூக்குத்தி அவரையும் ஒன்று. போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பர்பிள் கலரில் நமக்கு பூத்து காய்கள் வந்தது. அது பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு லவங்க மாதிரியே இருக்குங்க. காயும் நல்லா பெருசாக வந்தது. ஒரு கை அளவுக்கு நம்ம காய்கள் பறித்து பொரியல் பண்ணாலே நமக்கு தாராளமாக இருக்குங்க. கடலப்பருப்பும் வேர்க்கடலையும் போட்டு வச்சா இதோட பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா இது வெள்ளை கலரில் பூக்கக்கூடிய மூக்குத்தி அவரை. இதோட காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. லவங்கம் மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. நல்லா முத்தி போனால் தான் லவங்கம் மாதிரி இது ஷேப் வருது. அதனால் நான் இது கொஞ்சம் பிஞ்சாவே இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். பிஞ்சாக செஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ஆடி மாதம் போட்ட விதைகள் ஒன்றொன்னா நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அறுவடை கொடுக்காத காய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு அவரை, தம்பட்டை அவரை, சிறகு அவரை, இந்த 3 செடிகள் தான் நமக்கு இன்னும் அறுவடை கொடுக்கல. மற்ற எல்லாமே நமக்கு நல்லாவே அறுவடை கொடுத்துருச்சிங்க. மூக்குத்தி அவரையில் 2 விதமான மூக்குத்தி அவரையை நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடுத்துருக்குங்க. போன வாட்டி பச்சை கலரில் இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா பச்சையும் பர்பிளும் கலந்துருக்குங்க. போன தடவை நம்ம அறுவடை பண்ணது கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.